ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் சூப்பராக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம கூட வந்து ஷைனி அக்கா வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுடலாமா? ஹாய் ஷைனி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன் ஷைனி. ஓகே குட்டீஸ், நீங்களும் நல்லா சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ண போகிறோம் ஷைனி? எப்போ போல் ப்ரேயர் தாங்க்கா பண்ண போகிறோம். ஆமாம், ப்ரேயர் தான் பண்ண போகிறோம். எப்படி இருக்கணும் ப்ரேயர் பண்ணும்போது? கண்ணை மூடி முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணணும். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி ராஜா, நல்லவரே, சோத்திரம் வல்லவரே, சோத்திரம் காண்பவரே, காப்பவரே, கருணை உள்ளவரே, நேற்று மீண்டும் மாறாத நல்ல பிதாவே சோத்திரம். அப்பா, கடந்த 5 மாத காலம் எங்கள் அனைவரும் கண்மணி போல பாதுகாத்திரே காப்பாற்றினே வேண்டிய சோத்திரம். எங்கள் வாழ்நாளில் மீண்டும் ஒரு மாதத்தைக்கான 6ஆம் மாதத்தைக்கான கிருபைக்காக இந்த ஓய்வு நாளை தந்திருக்காம சோத்திரம். இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும், ஆண்டு முழுவதும் வருகின்ற காத்துக்கொள்ளும். விசேஷமாக சிறு பிள்ளைகளை ஆசோத்திரம் அப்பா, இந்த மாலை நேரத்தை தந்திருக்காங்க சோத்திரம். இதை நடத்தும் அந்த சகோதர சகோதரனை வல்லமையாக பயன்படுத்தப்பா. சிறு பிள்ளைகள் ஒவ்வொரு போக்கிலும் ஒருத்தர் பாதுகாத்துலப்பா. உங்களை சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யுமாப்பா. நன்றி ராஜா. இன்னும் இவர்கள் மூலம் அநேக ஆத்மாக்கள் பிள்ளைகள் வர வேண்டும். அப்போ சத்தியம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தாவே, பிள்ளைகள் கர்த்தாவும் சத்தியத்தை அறிந்து இதன் மூலம் அவங்க குடும்பம் முழுவதுமாக ரட்சி பண்ணணும். கர்த்தாவே, தொடர்ந்து பிள்ளைகளை ஆஸ்பத்திரம் இந்த முழு இந்த மீதி பகுதியை நீ ஆஸ்பத்திரம் அப்பா தலைகளையாவட்டும் நீக்கணும், குறை நினைவாக்க தரும். துதி கண்ணமாவி யாவும் மற்றும் இயேசு நாமத்தில் பேதாவே ஆமென். ஓகே குட்டீஸ், இப்போ அங்கிள் நம்மளுக்காக ஸ்டார்டிங் ப்ரேயர் சூப்பராக பண்ணி முடிச்சிட்டாங்கல்ல. ஷைனி, உன்னோட வெக்கேஷன் லீவ்லாம் எப்படி போச்சு? ரொம்ப போராக போச்சுக்கா. ஹோம்ஒர்க்லாம் நிறைய கொடுத்துட்டாங்கக்கா. வெக்கேஷன் லீவே இல்லைக்கா. எங்களுக்கெல்லாம் ரொம்ப போருக்கா. ரொம்ப போரா? ஷைனி அக்கா மாதிரி உங்களுக்கும் நிறைய ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அக்காவுக்கு ரொம்ப போரிங்காக போச்சான். உங்களுக்குலாம் வெக்கேஷன் லீவ்லாம் எப்படி போச்சு குட்டீஸ்? சூப்பராக போயிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்லா ஊர்லாம் நல்லா சுற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே குட்டீஸ், இப்போ நம்மளோட சண்டே கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் ஷைனி? டான்ஸ் தாங்க்கா பண்ண போகிறோம். ஆமாம், டான்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம வந்து அழகாக வந்து எல்லா குட்டீஸும் ரெடியாக இருக்காங்க டான்ஸ் ஆட. நீங்களும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டான்ஸ் பார்த்துடலாமா?
சரிகமா பதனி சாப்போட்டு பாடு. வெல்கம் தம்பி வெல்கம், வெல்கம் தங்க வெல்கம், வெல்கம் தம்பி வெல்கம், வெல்கம் தங்க வெல்கம். பைபிள் வசனம் கேட்டாலே சந்தோஷம்தான், கீழ்ப்படிந்து வாழ்ந்தாலே கொண்டாட்டம்தான். பைபிள் வசனம் கேட்டாலே சந்தோஷம்தான், கீழ்ப்படிந்து வாழ்ந்தாலே கொண்டாட்டம்தான். ஏசப்பா ஆற்றுல வந்துட்டாலே மாறிடும் வாழ்க்கையே சந்தோஷமாய். ஏசப்பா ஆற்றுல வந்துட்டாலே மாறிடும் வாழ்க்கையே சந்தோஷமாய். போடு 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 தாளம் போடு, ஆடு 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 ஆட்டம் ஆடு. போடு 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 தாளம் போடு, ஆடு 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 ஆட்டம் ஆடு. பாடு 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 பாட்டு பாடு, சரிகமா பதனி சாப்போட்டு பாடு. பாடு 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 பாட்டு பாடு, சரிகமா பதனி சாப்போட்டு பாடு. வெல்கம் தம்பி வெல்கம், வெல்கம் தங்க வெல்கம், வெல்கம் தம்பி வெல்கம், வெல்கம் தங்க வெல்கம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம சூப்பராக டான்ஸில் ஆடி முடிச்சிட்டோம்ல. இப்போ நம்ம வந்து இந்த வீக்கோட இன்னும் டைட்டில் பார்க்கவே இல்லைல்ல. உனக்கு தெரியுமா டைட்டில் ஷைனி? தெரியுங்க்கா. என்னது? முதலாவது யாரை தேட வேண்டும். ஆமாம், முதலாவது யாரை தேட வேண்டும். அதை குறித்து தான் இந்த வீக் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் குட்டீஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் ஷைனி? நெக்ஸ்ட்டு ஸ்டோரி தான்க்கா பார்க்க போகிறோம். ஆமாம், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எஸ்தர் அக்கா நம்மளுக்காக முதலாவது யாரை தேட வேண்டும் என்ற குறித்து ஸ்டோரி வந்து சொல்ல போகிறாங்க. நீங்கள் வந்து அதை நல்லா கவனிச்சிக்கோங்க குட்டீஸ். இப்போ நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளார போயிடலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குட்டீஸ், உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து கவனமாக கேட்கணும். முதலாவது யாரை தேட வேண்டும் என்பது தான் தலைப்பு. முதலாவது யாரை தேட வேண்டும்? தேவனை தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வாக்குத்தத்தத்தின்படி மார்த்தாள் மரியாள் இவர் இரண்டு பேரும் சகோதரிகள். மார்த்தாள் வந்து உலக கவலையினால் கவலைப்பட்டிருக்கிறாள். மரியாள் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறாள். மார்த்தாள் வந்து, ஆண்டவரே, நான் அநேக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன், அது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தாள் வந்து ஏசப்பா கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், மரியாள் விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவளே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்படியான கிருபைகளை அவள் பெற்றுக்கொண்டாள். அதே போல தான் குட்டீஸ், நம்ம கூட காலையில் எழுந்தவுடன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், நீதியை தேட வேண்டும். முதலாவது அப்பொழுது நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்கு கூடவே கொடுப்பார். அதனால் நம்ம வந்து ஸ்கூல் போனாலும் சரி, வந்த பிறகும் சரி, அவருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா கூடவே இருக்கிறார், துணையாக இருக்கிறார், நிழலாக இருக்கிறார். அதனால் அவரை மாத்திரம் தேட வேண்டும். அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியான தலைப்பு கொடுக்கப்பட்டது. அதன்படியே குட்டீஸ், நீங்கள் கூட அந்த வசனத்தை கை கொண்டு அதன்படி நடக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஓகே குட்டீஸ், ஆண்டி நம்மளுக்காக சூப்பராக வந்து ஸ்டோரி சொல்லி முடிச்சிட்டாங்கல்ல. அதில் என்ன புரிஞ்சுது? ஃபஸ்ட்டு நம்ம வந்து யாரை தேடணும்னா ஜீசஸை தான் தேடணும். நீயும் தேடுவியா ஷைனி? ஆங்க்கா, நானும் தேடுவேங்க்கா. ஆமாம், நம்ம எல்லாருமே வந்து முதலாவது யாரை தேடணும்? ஏசப்பாவை தான் தேடணும். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் ஷைனி? பைபிள் வேர்ட்ஸ் தான்க்கா பார்க்க போகிறோம். ஆமாம், பைபிள் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து முதலாவது யாரை தேட வேண்டும்ன்ற குறித்து வந்து எஸ்தர் அக்கா நம்மளுக்காக பைபிள் வேர்ட்ஸ் சொல்லித்தர வர போகிறாங்க. அக்கா சொல்லித்தர பைபிள் வேர்ட்ஸை நீங்கள் வந்து நல்லா பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்?
ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் கத்திருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ இந்த வீக்கில் நம்ம யாரை குறித்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, முதலாவது நம்ம யாரை தேட வேண்டும் அந்த டைட்டில் குறித்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, அதுக்கான வசனத்தை படிக்கலாமா? முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. மறுபடியும் சொல்லலாமா குட்டீஸ்? முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. ஓகே குட்டீஸ், இப்போ இதுக்கான மீனிங் பார்க்கலாமா? இப்போது ஆன்ட்டி கூட உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அந்த ஸ்டோரியில் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க, மார்த்தாள் மரியாள் குறித்து கேட்டிருப்பீங்க. அப்போ அதில் மார்த்தாள் மரியாள் 2 பேருமே ஏசப்பா கிட்ட அவரை வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. அப்போ ஏசப்பா அவங்க கூட வராரு. அவங்க மரியாள் பார்த்திங்கன்னா ஏசப்பாவுடைய பாதத்திலே அமர்ந்திருந்தா. ஏசப்பா யாரை தேடுனா ஃபஸ்ட்டு. அதே மார்த்தாள் பார்த்திங்கன்னா உலக பிரகாரமான காரியத்தில் தான் சாப்பாடு செய்கிறதுலையும் மற்ற அவங்களுடைய காரியத்தில் மாத்திரம்தான் அவள் பார்த்துட்டு இருந்தான். அந்த ஸ்டோரியிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ மரியாள் தான் ஏசப்பாவுடைய பாதத்திலே உட்காந்து அவரோட சொல்கிற வசனத்தையும் அவர் சொல்கிற ஒவ்வொரு டீச்சிங் அவருடைய வார்த்தைகளையும் நல்லா கவனிச்சிட்டு இருந்தா. அப்போது அவளுக்கு நம்ம முதலாவது யாரை நம்ம தேடும் பொழுது, ஏசப்பாவை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது, இதில் நம்ம பார்க்குறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்படின்னா அவருடைய வார்த்தைகளை நம்ம படித்து அந்த பைபிள் வார்த்தைகளை நம்ம கீழ்ப்படிஞ்சு அதன் பிரகாரம் நடக்கும் பொழுது, அதிகாலையில் எழுந்து இப்போ கூட நீங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் போகிறீங்க. ஃபஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த கிளாஸ்க்கு நீங்கள் போவீங்க இல்லைங்களா? அப்போ நம்ம முதலாவது நம்ம எப்பயும் போல் ஸ்கூலுக்கு மட்டுமே போயிட்டு இருந்தால் பத்தாது. அதிகாலையில் எழுந்து நம்ம ஏசப்பாக்காக தான் நம்ம முதலெடுத்து கொடுக்கணும். அவருக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு பைபிள் படிச்சுட்டு முதலாவது அவரை நம்ம தேடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஸ்கூல்ஸ்க்கு நீங்கள் போகிறது, நீங்கள் படிக்கிறது, அதெல்லாம் அந்த மாதிரி காரியத்தெல்லாம் நீங்கள் செய்யும் போது ஏசப்பா இந்த வருஷம் முழுவதிலும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்துவார். இந்த வருஷம் முழுவதிலும் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அப்போ நம்ம ஏசப்பாவை முதலாவது நம்ம தேடிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவருடைய காரியத்தை செய்யும் பொழுது, உங்களுடைய காரியங்களை படிப்பின் காரியங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏசப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் சொல்லியிருக்காரு. ஓகேவா குட்டீஸ்? நீங்களும் ஏசப்பாவை தேடுவீங்களா? ப்ரேயர் பண்ணுவீங்களா? ஓகே குட்டீஸ். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஜாம் பண்ணி முடிச்சிடலாமா? என்னோட கூட சேர்ந்து எல்லோரும் ப்ரேயர் பண்ணுறீங்களா? ஓகே குட்டீஸ். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த ஆசீர்வாதமாக நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அந்த நாளிலே கூட தகப்பனே அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நாளைய தினத்துலேருந்து அப்பா ஸ்கூலுக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் தாழ்த்துக்கிற ராஜா. அப்பா பிள்ளைகள் படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றிலும் போக்கிலும் வரத்தில் எல்லாவற்றிலும் நீங்கள் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா முதலாவது அவர்கள் உம்மை நோக்கி பார்க்க கத்த நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகளாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் தகப்பனே. அப்பா பிள்ளைகளுக்கு அப்பா ஸ்தோத்திரம், படிப்பின் காரியத்தில் ஞான வரத்தை கொடுங்க, புத்தி குறுமை கொடுங்க, ஆலோசனை கொடுங்க ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே இந்த கல்வி ஆண்டில் பிள்ளைகள் படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கூட நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகளுடைய பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு எல்லா தேவைகளையும், பண தேவைகள், பிள்ளைகளுக்கு அப்பா ஸ்கூலுக்கு அப்பா ஃபீஸ் கட்ட எல்லா தேவைகளையும் கத்த நீங்கள் சந்திங்க ராஜா. பிள்ளைகளுக்கு நோட் புக் வாங்குறதுக்கு எல்லா ஆண்டவரே அப்பா தேவைகளும் கத்த நீ சந்திக்கும்படியாக கூட செபிக்கிற ராஜா. இந்த வருஷம் முழுவதிலும் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கத்த நீங்கள் கிருபை செய்யுங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் கத்த தாமே ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென்.